அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் 3 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் 3 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் அது வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பான சில மாவட்டங்களுக்கு, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை மிதமான இடிமின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கரூர், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, நீலகிரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட 18 மாவட்டங்களிலும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 38 பகுதிகளில் இது போன்ற மழைக்கான வாய்ப்பு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இதை பொறுத்தவரை மாலை 4 மணி வரையிலும் கூட இந்த மழைக்கான எச்சரிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரவு முதல் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பல மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 3 மணி நேரத்திலும் கூட இந்த மாவட்டங்களிற்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.